வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா நாயின் நல்லொழுக்கம். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு குட்டி நாய் இருந்துச்சு. அது அந்த வீட்டில் இருக்க எல்லாரோடவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கிருந்த ஒரு குட்டி பையன் படிக்கிற திருக்குறளை கேட்டு அந்த நாய் பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சமையல் அறையிலிருந்து அந்த சத்தத்தை கேட்ட அந்த நாய்க்குட்டியோ வேகமா போய் என்னன்னு பார்த்துச்சு. அங்க ஒரு திருடன் ஜன்னல் வழியா உள்ள வர பார்த்தான். இந்த நாயை பார்த்ததுமே, எனக்கு உள்ள வரத்துக்கு வழி காட்டி விடு, என்னை நீ மாட்டி விடாம இருந்தனா உனக்கு நல்ல ஒரு கறித்துண்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த கறித்துண்டை அந்த நாய்கிட்ட போட்டான். நீ அந்த கறியை சாப்பிட்டுட்டு என்னை விடு, நாம இனிமே நண்பர்களா இருப்போம் அப்படின்னும் சொன்னான். இதை கேட்ட அந்த நாய்க்குட்டி சொல்லுச்சு, நேத்து எங்க வீட்டு பையன் ஒரு திருக்குறள் படிச்சான். அந்த திருக்குறள் என்னன்னா, உரிநட்டு அறினோரும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். எங்க வீட்டுக்கு கேடு நினைச்சு என்னோட நட்பை பெற நினைக்கிற உன்னோட நட்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி குறைக்க ஆரம்பிச்சது அந்த நாய். உடனே அந்த வீட்டுக்காரர் எழுந்து வந்து அந்த திருடனை துரத்தி விட்டு அந்த நாய்க்குட்டிய பாராட்டினாரு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, அந்த திருக்குறள்ல வரா மாதிரி தனக்கு தேவைப்படும் போது நம்ம கிட்ட நண்பர்களாகவும், அவங்களுக்கு தேவையில்லாதப்ப நம்ம கிட்ட நண்பர்களா இல்லாதவங்க கிட்ட நம்ம எப்பவுமே பேச்சு வச்சுக்க கூடாது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.